என்னப்பா எல்லாரும் வந்தாச்சுல்ல? வந்தாச்சுங்கய்யா. இத பாருங்கப்பா, உங்க எல்லாரையும் நான் எதுக்காக கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன்னா கோயில் விஷயமாவும் பேசணும், அது கூட இன்னொரு முக்கியமான விஷயமாவும் பேசணும். என்ன சொல்ல போறாரு தெரியலையே. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம ஊருக்குன்னு எது நடந்தாலும் அதை எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டு செய்யறதானே நம்ம வழக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அதை சொல்றதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் நான் வர வச்சிருக்கேன். இந்த நல்ல காரியத்தை நடத்த போறது வேற யாரும் இல்ல, நம்ம ஊரு சிவ வல்லப ஜமீன் இருந்தார் இல்லையா, அவரோட பரம்பரையை சேர்ந்த தற்போதைய ஜமீன் நம்ம ஆவுடையப்பன் ஐயா தான். இருங்க, யார் அவரு, அவரு நம்ம ஊருக்கு என்ன நல்லது பண்ண போறாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அப்படி என்னக்கா நல்லதா இருக்கும்? அதோ ஐயாவே வந்துட்டாரே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்யா. ஐயா வணக்கம்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்யா. ஐயா, நீங்க திரும்ப நம்ம ஊருக்கு வந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஆமாங்க. அதுல வரும்போதே ஊருக்கு நல்லது பண்ணணும்னு வந்தது அதை விட பெரிய சந்தோஷம்ங்க ஐயா. இந்த ஊரை விட்டு போனாலும் நீங்க எல்லாரும் எங்க மேல, எங்க ஜமீன் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, நாம எதுக்கு வந்திருக்கோம், என்ன செய்ய போறோம்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா சொன்னீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கண்ணே. ஆமாங்க ஐயா, நீங்களே உங்க வாயால சொன்னீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. என்னோட பூர்வீக ஊருக்கு வரணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். அப்படி வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தோட வரணும்னு நினைச்சேன். அதுக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. அதான் கிடைச்ச கையோட கிளம்பி வந்துட்டேன். சரிங்க ஐயா. ஒரு ஊர் டெவலப் ஆகணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு தரமான ரோடு, இன்னொன்னு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற தொழிற்சாலை, அதாவது ஃபேக்டரி. ரோடு நல்லா இருந்தா போக்குவரத்து நல்லா இருக்கும், போக்குவரத்து நல்லா இருந்தா பணப்புழக்கம் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் நல்லா இருந்தா அந்த ஊர் செழிப்பா இருக்கும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அது மட்டும் இல்ல, அவசர தேவைக்கு கூட நல்ல ரோடு இருந்தாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வர முடியும். 2வது, நம்ம ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேர் வேலைக்காக வெளியூர் போயிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மைதாங்க ஐயா. நம்ம ஊர்ல ஃபேக்டரி இருந்தா வெளியூர் போயிட்டு வர அலைச்சலும் மிச்சம், சொந்த ஊர்ல வேலை செய்யற நிம்மதியும் கிடைக்கும்ல. கண்டிப்பாங்க ஐயா. அதனால நம்ம ஊருக்கு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு தரமான ரோடும் எல்லாரும் ஈஸியா வந்து போற மாதிரியான இடத்துல ஒரு பெரிய ஃபேக்டரியும் கொண்டு வர போறேன். நான் இதை எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டில் எழுந்து வந்து எப்பொழுதும் தங்கணும். சிங்கரதம் பொங்கி வரும் தங்கயமா வந்தனம். எங்க வீட்டில் எழுந்து வந்து எப்பொழுதும் தங்கணும். ஐயா, இந்த ஊருக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி அந்த அம்மனுக்கு அப்புறம் இந்த கௌரிதாயா எங்க காவல் தெய்வம்.
ஐயா, எந்த ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலும் நாங்க எங்க கௌரியை கேட்டுதான் ஐயா முடிவெடுப்போம். எங்க கௌரியோட வாக்க அந்த அம்மனோட வாக்கா தான் நாங்க பாக்குறோம். இப்ப வரைக்கும் எங்க ஊருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் எங்க கௌரி அம்மா அதை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாயா. கௌரி ஒரு தெய்வ குழந்தையா. கௌரிமா, ஐயா யாருன்னு தெரியுமா? நம்ம ஊரு சிவ வல்லப ஜமீன் பரம்பரையை சேர்ந்த ஆவுடையப்பன் ஜமீன். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரை விட்டு போனவங்க இப்ப திரும்பவும் இங்க வந்திருக்காங்க. வந்த உடனே நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க. நம்ம ஊருக்கு ரோடு ஃபேக்டரி எல்லாம் கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காருமா. கௌரிமா, ஊர் மக்கள் எல்லாரும் ஆர்வமா இருக்காங்கம்மா. நீ என்னம்மா சொல்ற? ஏன் மாணிக்கம் அண்ணன், நம்ம ஊருக்கு இதெல்லாம் தேவையா? என்ன கௌரிமா இப்படி கேட்டுட்ட? ஏமா, ரோடும் ஃபேக்டரியும் நம்ம ஊருக்கு வந்தா நல்லதானம்மா? ஊருக்கு நல்லதா இல்ல இவங்களுக்கு நல்லதான்னு தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். கௌரிமா, நீ என்ன சொல்ல வரேன்னு ஒண்ணுமே புரியல. ரோடும் ஃபேக்டரியும் வந்தா என்னவெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமாமா. நம்ம ஊர்ல ரோடும் ஃபேக்டரியும் வந்தா உயிர் பலி அதிகமா நடக்கும். பரவாயில்லையா? நம்ம ஊரு சென்னை மாதிரி பெரிய ஊர் இல்ல. நம்ம ஊரு மொத்தமே 40 கிலோமீட்டர் தான். சுத்தி 30 கிலோமீட்டருக்கு ரோடு போடணும்னா ஊருக்கு மத்தியில இருந்துதான் போடணும். நம்ம ஊர்ல வயசானவங்களும் குழந்தைங்களும் தான் அதிகம். நம்ம ஊர்ல ரோடு போட்டு காரு வண்டின்னு போக்குவரத்து அதிகமாயிட்டா இங்க சுதந்திரமா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தைங்களும் நடக்க முடியாத வயசானவங்களும் வண்டியில அடிபடுவாங்க. அதனால அவங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். அடுத்து இவங்க சொன்ன ஃபேக்டரி வந்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஆனா அதெல்லாம் வச்சு சந்தோஷமா வாழ அவங்க உயிரோட இருக்கணுமே. விவசாயத்தையே நம்பி இருக்கிறது நம்ம ஊரு. ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீர் குளத்துல கலக்கும். குளத்து தண்ணி மண்ணுக்குள்ள இருக்கிற நல்ல தண்ணியில கலக்கும். கழிவு நீர் மண்ணுக்குள்ள போச்சுன்னா விவசாய நிலம் பாழா போகும். குடிக்கிற தண்ணியில கெமிக்கல் கலந்து புதுசு புதுசா நோய் வந்தா உயிருக்கே ஆபத்து வரும். நம்ம தலைமுறையே கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். அதனால இப்ப நம்ம ஊருக்கு ரோடும் ஃபேக்டரியும் வேண்டாம்.
ஃபேக்டரி வேண்டாம், ரோடு வேண்டாம். ரோடு வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம். ஆமா, ரோடெல்லாம் வேண்டாம். ஏய் சில்வண்டு, எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இந்த ஊருக்கே நல்லது செய்ய என்னெல்லாம் பாடுபட்டு இந்த ப்ராஜெக்ட வாங்கிட்டு வந்திருக்கோன்னு தெரியுமா? அசால்ட்டா ரோடும் வேணாம் ஃபேக்டரி வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருக்கும் 6 அடின்னா உனக்கு 1.5 அடி போதும். உசுரோட புதைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஐயா பார்த்து பேசுங்க. எங்க கௌரிய பத்தி தப்பா பேசுறீங்க, அவ்வளவுதான். ஐயா நீங்க இந்த ஊர் ஜமீன் பரம்பரையா இருக்கலாம், ஆனா கௌரியமா எங்க தெய்வம். ஐயா எங்க கௌரிய பத்தி தப்பா பேசாதீங்க. ஐயா 6 அடி 1.5 அடின்னு சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க. எரிச்சு சாம்பலாக்கனா ஒரு புடி மண்ணு கூட உங்களுக்கு சொந்தமாகாது. உங்க ரோடும் வேணாம் ஃபேக்டரியும் வேணாம், ஜாக்கிரதை. ஆமா ஐயா வேண்டாம். கௌரியம்மா சொன்னதுக்கு இருங்கயா, அமைதியா இருங்க. நிப்பாட்டுமா, சுமாரு. ஐயா நாங்க காவல் தெய்வமா நினைக்கிறது எங்க கௌரி அம்மாவை தான். கௌரி தான் எங்களுக்கு எல்லாமே ஐயா. கௌரி அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது எங்க அம்மனோட வார்த்தை ஐயா. அதனால ரோடும் ஃபேக்டரியும் எங்களுக்கு வேண்டாங்க ஐயா. யோ தர்மகர்த்தா, நீங்க வேணான்னு சொல்லிட்டா நாங்க ரோடு போடாம விட்டுருவோமா? ஐயா என்னங்க ஐயா? ஜனா, எல்லாரும் என்னையும் என் தம்பி ஜனாவையும் மன்னிக்கணும். கௌரிமாவுக்கு எப்படி இந்த ஊரும் ஊர் மக்களும் முக்கியமோ எனக்கும் அப்படித்தான். உங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம். நான் நல்லதுன்னு நினைச்ச ஒண்ணு இந்த ஊருக்கு கெடுதலை கொடுக்கும்னா அது கண்டிப்பா தேவையில்லைதான். நான் இந்த ரோடும் ஃபேக்டரியும் கொண்டு வர எண்ணத்தை இதோட மறந்துடுறேன். இதான் எங்களுக்கு வேணும். இப்ப சந்தோஷமா? அதான் எனக்கு பதிலா என் மக்களே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? பிறந்து நீண்ட தூரம் நடந்து அந்த கங்கையம்மா விரதம் இருந்து வேதனைய மறந்து நினைச்சோம் உண்மையம்மா. அந்த சிவன் தலையில் நீயும் வந்த நாள் இருந்த சொந்த பந்தம் நினைச்சு போய் எங்களோட வந்த மஞ்சள் குங்குமமா பெண்களுடன் இருந்த மாசம் பொறுக்க அற்புதங்கள் நடக்க வெப்பங்களை எடுத்து நீயும் வேண்டியதை கொடுத்த அங்கே போகும் சந்தார மேகம் ஆத்தாவும் வடிவோ பயிறு முளைக்க பயிறு பச்சை செழிக்க மதமாய நம்பிடுமோ தங்கத்துல சிலையா நீ தம்பிடுவ ஆத்தா ஒரு பங்கம் வந்தா நீ பொறுப்படுவ காத்தா ஆடி கூழ் கணக்கா. அண்ணே என்னண்ணே நீங்க? ஆத்திரப்படாத. இந்த ஊரே அந்த கௌரி பக்கம்தான் இருக்கு. அதனால இந்த விஷயத்தை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். அசோக், மேரேஜ்னு சொன்னாலே கடுப்பாகிற. மேரேஜ பத்தி நீ என்னடா யோசிச்சு வச்சிருக்க? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஏண்டா மேரேஜ்னா சும்மா நினைச்சியா? கல்யாணங்கிறது எவ்வளவு அழகான விஷயம் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு பாதி வாழ்க்கையை விட கல்யாணம் ஆகி வாழ போற 2வது பாதி வாழ்க்கை தாண்டா அவனை முழு மனுஷனாக்கும். டேய் மச்சான், ஒரு மனுஷனுக்கு பொறுப்புங்கிறதே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தாண்டா வரும். தன்னை நம்பி வந்தவளை காப்பாத்த ஆரம்பிக்கிற பொறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வாழ்க்கையவே கத்து கொடுத்துருண்டா. ஆம்பளைங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம்
கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணுக்கு நாம தான் வாழ்க்கை கொடுக்கறோம்னு. ஆனா அது ஒண்ணும் உண்மை இல்ல. நமக்கு மனைவியா வரவதான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கறா. பெத்தவங்க கிட்ட, பழகிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்த கூட நம்மளை கட்டிக்கிட்டவள்கிட்ட தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உறவு தான்டா இந்த கல்யாண பந்தத்துல கிடைக்கும். துர்கா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? டேய், ஒரு கல்யாணத்துல தான்டா இருக்கிற ஒட்டுமொத்த சொந்தமும் கூடும். பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற சமயத்துல மொத்த பேரோட முகத்திலையும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் பாரு மச்சான். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு என இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு பெரியவங்க சும்மாவோட சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு ஆண் கல்யாணத்தை பத்தி இப்படி பேசி நான் கேட்டதே இல்லையே. திருமண வாழ்க்கைய பத்தி என்ன ஒரு தெளிவு. இந்த புரிதல் இருக்கிற மனுஷ வாழ்க்கையில விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அப்படி எல்லாம் பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். துர்கா, ஐயோ துர்கா, ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க. நல்ல மாட்டேன். அதுக்கான அர்த்தமே இதுதான். துர்கா, ஹே துர்கா. அம்மா, வீட்ல அவ்வளவு வேலை கிடக்கு, வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, உடைஞ்ச கண்ணாடி தூளெல்லாம் கிளீன் பண்ணி கொட்ட போயிருந்தேன். எவ்வளவு நேரம் தான் அந்த வேலையே பார்த்துட்டு இருப்ப? கிச்சனுக்குள்ள நிறைய வேலை இருக்கு, போ. சரிம்மா, போ, போய் வேலையை பாரு. இந்த அசோக் இப்படி எல்லாம் பேசுவான்னு நீ நினைச்சியா? ஏண்டா, கல்யாணங்கிற பேர்ல மொத்த சொந்தமும் ஒண்ணு கூடி நீ மட்டும் எங்க தப்பிக்க பாக்குறேன்னு சொல்லி ஒருத்தனை பாலுங்க இடத்துல தள்ளி விட்டா அவங்க முகத்துல கண்ணீர் வராம சந்தோஷமா வரும். மச்சான், என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது சுத்த நான்சென்ஸ்டா. கல்யாணம் பண்ணா என்னென்ன சந்தோஷம் கிடைக்குமோ அது அத்தனை சந்தோஷமோ கல்யாணம் பண்ணாமலே கிடைக்கும்டா. இத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேனா நீ பிஸ்தா தான்டா. மச்சி, இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு ஃப்ரெண்டா உனக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். இந்த மேட்ரிமோனிங்கிற பேர்ல நீ பல ஆம்பளைங்களோட சாபத்தை சமாளிச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல உன் மேட்ரிமோனியை இழுத்து மூடு. எப்பா சாமி, உன்கிட்ட பேச முடியாதடா. நீ கல்யாணம் பண்ணா போ, என்ன ஆள விடுறா சாமி. டேய் மச்சான், இவெல்லாம் பிஸ்தா ஆவறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவனோட வாழ்க்கை அவ்வளவுதான். சொல்லி பிரயோஜனம் இல்லை. தாயே, நான் கண்ட கனவு உண்மையா தாயே? உன் அடிமையின் கனவு பலிக்கப் போகிறதா? ஜெய் கமண்டல காளி.
மகிமையை காத்திருக்கிறேன் யாகத்திற்காக. செய்து முடிப்பேன் நினைத்தபடி. ஜெய் கமண்டல காளி.